ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் கோடிங். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஒன்லி லெட்டர்ஸ். இது லீக் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 917 இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற கேரக்டர் எல்லாமே ஆல்பபெட்டா இருக்கிற மட்டும் ரிவர்ஸ் பண்ணணும். மற்ற எல்லாமே வந்து அதே பிளேஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒன்ல இப்போ எஸ்ல வந்து ஏபிசிடி ஹைஃபன் சிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா டி சி ஹைஃபன் பிஏ அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்தா நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த ஹைஃபன் வந்து அதே பிளேஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜஸ்ட் இந்த ஆல்பபெட்டை மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் டூல ஏபிசிடிஇஎஃப்ஜி ஹச்ஐஜே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணோம். ஆனால் இந்த ஹைஃபன்லாம் அதே இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த கேரக்டர் லாஸ்ட்டுக்கு போச்சு அப்படின்னா இங்க வரும். ஸோ அதே மாதிரி பி லாஸ்ட்டுக்கு போனா இங்க இருக்கா, சி லாஸ்ட்டுக்கு போனா இருக்கா, அதே மாதிரி டி இந்த ஐஃபோன் வந்து இங்கேயே தான் இருக்கு பாருங்களேன். ஸோ வந்து ஒரு கேரக்டர் வந்து ஆல்பபெட்டா இருந்தா நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதே பிளேஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் 3லயும் டெஸ்டிங் லீட் கோட் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவல் டு ஹைஃபன் எல்லாமே அதே பிளேஸ்ல இருக்கணும். கேரக்டர் மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நிறைய பேர் எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்ல இந்த கேரக்டரை மட்டும் ஆட் பண்ணிடுவாங்க. ஆல்பபெட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு தென் வந்து அந்த ஹைஃபன் அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருந்துச்சுல அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு தென் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு நிறைய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் எடுத்துக்கும், டைம் காம்ப்ளெக்சிட்டியும் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணாம நம்ம ஈஸியா ஒரு மெத்தட்ல தான் சால்வ் பண்ண போறோம். டூ பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். ஸோ டூ பாயிண்டர் அப்ரோச்ல ரெண்டு கேரக்டர் வந்து ஆல்பபெட்டா இருந்தா மட்டும் நம்ம ஸ்வாப் பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போயிடுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரெண்டு ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேரக்டர் வந்து ஆல்பபெட்டா அப்படின்னு செக் பண்ணணும். செக் இஃப் கேர் இஸ் ஆல்பா செக் பண்றோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்வாப் பண்றோம். ரெண்டு பாயிண்டர்னு நம்ம லெஃப்ட் ரைட்டுன்னு தான் எடுத்துக்குவோம். ஸோ லெஃப்ட் ரைட்டுல இருக்கிற கேரக்டர் வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஸோ வாங்க அப்ரோச் பார்த்துடலாம். இங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். அதை நம்ம கேரக்டர் அரேயா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இதுல ஒர்க் பண்ண போறோம். ஸோ வந்து கேரக்டர் அரேயா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என் வந்து 13, லெஃப்ட் வந்து நம்ம வந்து 0த்துல மார்க் பண்ணிப்போம், ரைட் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ல மார்க் பண்ணிப்போம் n-1 அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதை ரெண்டையும் செக் பண்ணுவோம். இதுவும் கேரக்டரா தென் இதையும் கேரக்டரான்னு செக் பண்ணுவோம். ரெண்டுமே கேரக்டரா இருந்துச்சுன்னா இதை ஸ்வாப் மட்டும் பண்ணிக்குவோம். ஸோ அதே மாதிரி கேரக்டர் வர்ற இடத்துலலாம் இப்போ இந்த கேரக்டரும் இதையும் ஸ்வாப் பண்ணுவோம். தென் வந்து இந்த கேரக்டரும் இந்த கேரக்டரும் ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஸ்வாப் பண்ணி கடைசி ஃபைனலாக லெஃப்ட் லெஸ் தென் ரைட் வரைக்கும் ரன் பண்ணுவோம். ஸோ நமக்கு எல்லாமே ரிவர்ஸ் ஆயிருக்கும். ஸோ அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இனிஷியலாக வந்து எல் வந்து இங்கே இருக்கு, ஆர் வந்து லாஸ்ட்ல இருக்கா. ஸோ லெஃப்ட் லெஸ் தென் ரைட்னு செக் பண்ணும்போது எஸ் ட்ரூ. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது தென் வந்து கேரக்டர் இஸ் லெட்டர் வச்சு இந்த இது வந்து ஆல்பபெட்டா அப்படின்னு செக் பண்றோம். ஸோ நம்ம முதல் வந்து லெஃப்ட் கேரக்டர் செக் பண்றோம். அது ஆல்பபெட்டா இல்லை அப்படின்னா லெஃப்ட் பிளஸ் பிளஸ் பண்ணுவோம். ஸோ நாட்டுங்கிற சிம்பிள் இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கேரக்டர் வந்து ஆல்பபெட்டா இல்லை அப்படின்னா நம்ம லெஃப்ட் மூவ் பண்றோம். இருக்கு அப்படின்னா இந்த இஃப்லே போகாது, நேரா எல் சேஃப் வரும். ரைட் இது செக் பண்ணுவோம். ரைட் இதுவும் வந்து கேரக்டர்னு பார்ப்போம். நாட் ஏ கேரக்டர் அப்படின்னா ரைட் மைனஸ் மைனஸ் பார்ப்போம். ஸோ இது இங்க இருக்கிறது கேரக்டர் தான். ஸோ நேரா எல்ஸ் மட்டும் தான் ரன் ஆகும். எல்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்வாப் பண்றோம். ஸோ இந்த எலமெண்ட் இங்க வந்துடும், இந்த ஏங்கிறது பின்னாடி போயிடும். ஸோ இந்த அரே எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க ஜே வந்துடும், இங்க வந்து ஏ வந்துடும். ஸோ இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறம் லெஃப்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகும். ரைட் வந்து பேக்ல இருந்து மைனஸ் மைனஸ் பண்ணிடும். ஸோ இப்போ அகைன் வந்து இந்த ஒயில் செக் பண்ணும், லெஃப்ட் லெஸ் தென் ரைட் ஆன்ட்டு. ஸோ லெஃப்ட் லெஸ் தென் ரைட் ஆன்ங்கிறப்ப லெஃப்ட் வந்து 1 ஆயிருக்கும், ரைட் வந்து 11 ஆயிருக்கும். ஸோ 1 லெஸ் தென் 11 தான். இப்போ அகைன் செக் பண்ணுது, லெஃப்ட் வந்து கேரக்டர் இல்லாம இருக்கு அப்படின்ட்டு. ஆமா இது கேரக்டர் இல்லாம இருக்கு, அப்போ லெஃப்ட்டை மட்டும் மூவ் பண்ணு அப்படின்ட்டு மூவ் பண்ணிடும். ஸோ லெஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஆயிடுச்சுல, ஸோ லெஃப்ட் வந்து 2 ஆயிரும். ஸோ இப்போ அகைன் வந்து செக் பண்ணும் 2 லெஸ் தென் 11 அப்படின்ட்டு. 2 லெஸ் தென் 11னால அகைன் வந்து எல்ல இருக்கிற கேரக்டர் செக் பண்ணும். இது வந்து நாட் அ கேரக்டர் அப்படின்னா லெஃப்ட் பிளஸ் பிளஸ் ஆகும். ஸோ இது ஒரு கேரக்டர் தான். தென் வந்து ரைட்டும் செக் பண்றோம். ரைட் வந்து நாட் ஏ கேரக்டரா இருக்கா அப்படின்ட்டு. இல்ல இதுவும் கேரக்டர் தான், ஐ தான் இது. ஸோ வந்து எல்ஸ் ஒர்க் ஆகும். அகைன் என்ன ஆகும், இந்த ஐ வந்து இங்க ஸ்வாப் ஆயிரும். ஸோ இந்த இந்த ஹைஃபன் வந்து அங்கேயே தான் இருக்கும். இந்த பி இருக்கிற பிளேஸ்ல இந்த ஐ வந்துடும். தென் வந்து இங்க பி போயிடும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகும். லெஃப்ட் பிளஸ் பிளஸ் ஆயிரும், ரைட் வந்து மைனஸ் மைனஸ் ஆயிரும். ஸோ லெஃப்ட் வந்து 3 ஆயிரும், ரைட் வந்து 12 ஆயிரும். ஸோ அகைன் இப்போ செக் பண்ணுவாங்க லெஃப்ட் லெஸ் தென் ரைட் அப்படின்ட்டு. ஆமா ட்ரூ. நெக்ஸ்ட் உள்ள வரும், இஃப்ல செக் பண்றோம். லெஃப்ட் வந்து கேரக்டர் இல்லாம வேற ஏதாவது வந்திருந்தா லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இது கேரக்டர் தான், ஸோ தேவையில்ல. தென் அகைன் ரைட்டுக்கும் செக் பண்றோம், இதுவும் கேரக்டர் தான். கரெக்டா எல்ஸ்
ஒர்க் ஆகும். ரெண்டையும் ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சியையும் ஹச்சையும் ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ ஹச் இங்கே வந்துடும், சி இங்கே வந்துடும். ஸோ தென் வந்து அடுத்து எல்லை இன்க்ரிமெண்ட் பண்ணிடும், ஆரையும் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிடும். ஸோ எல் வந்து 4 ஆயிரும். ரைட் வந்து சாரி இங்கே மாற்றி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரைட் வந்து 10 ஆயிருக்கும். தென் இப்போ வந்து 9 ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ அகைன் செக் பண்ணுறோம். எல் வந்து கேரக்டர் இல்லாமல் வேறு ஏதாவது வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆமாம், இங்கே ஐஃபன் வந்திருக்கு. ஸோ லெஃப்ட் மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் ஆகி இங்கே வந்துடும், 5 ஆயிரும். அகைன் வந்து லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டான்ட்டு ஒயில் லூப் செக் பண்ணோம். செக் பண்ணும்போது 5 லெஸ் தென் 9 பார்க்கும்போது ஆமாம். அப்படிங்கிறப்ப இப்போ லெஃப்ட் கேரக்டராக இருக்கா? நாட் கேரக்டர்னா லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இல்லை இது ஒரு கேரக்டர் டி வந்திருக்கு, அதேமாதிரி ரைட்டுக்கும் வந்து ஜி வந்திருக்கு. அப்போ எல்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். எல்ஸில் ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ இந்த ஹைஃபன் வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த டியும் ஜியை மட்டும் நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ டி வந்து லாஸ்ட்டுக்கு போயிடும், ஜி வந்து இங்கே வந்துடும், டி வந்து இங்கே வந்துடும். ஸோ தென் வந்து எப்பவும் போல் இன்க்ரிமெண்ட் பண்ணுறது தான். லெஃப்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும், ரைட் வந்து டிக்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ டிக்ரிமெண்ட் ஆனோடனே இங்கே வந்து லெஃப்ட் 6 ஆயிரும், இங்கே வந்து 8 ஆயிரும். ஸோ இப்போ 6 லெஸ் தென் 8ஆன்னு பார்க்குறோம். ஆமாம் 8. ஸோ அப்படிங்கிறப்ப இது ஒரு நாட்டு கேரக்டர் அப்படின்னு பார்க்குறோம். இல்லை இது ஒரு கேரக்டர் தான். ஆரில் பார்க்குறோம். ஆரில் எல்சிஃபில் பார்க்கும்போது இது ஒரு ஹைஃபன் வந்திருக்கு, நாட்டு கேரக்டர். அப்போ ஆர் மைனஸ் மைனஸ் ஆயிரும். ஸோ ஆர் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஆர் வந்து 7 ஆயிரும். தென் அகைன் வெளியே வந்தோடனே ஒயில் செக் பண்ணும், 6 லெஸ் தென் 7 அப்படின்ட்டு. ஆமாம் 6 லெஸ் தென் 7ங்கிறப்ப லெஃப்ட் செக் பண்ணும், இது ஒரு கேரக்டர் தான், இ கேபிட்டல் இ வந்து. தென் வந்து ரைட்டுக்கு செக் பண்ணுறோம், ரைட் வந்து கேரக்டரா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ எஃப் தான் வந்திருக்கு, ஸோ கேரக்டர். தென் எல் ஸ்பாட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதையும் ஸ்வாப் பண்ணிடும். ஸோ எஃப் அடுத்து வந்து கேபிட்டல் இ. ஸோ கேபிட்டல் இ இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது ரெண்டு ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். லெஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆர் இருக்க இடத்துல வந்துடும், ஆர் வந்து இந்த இடத்துல போயிடும். ஸோ லெஃப்ட் வந்து 7 ஆயிரும், ரைட் வந்து 6 ஆயிரும். ஸோ இந்த இப்போ கண்டிஷன் செக் பண்ணுவோம், லெஃப்ட் லெஸ் தென் ரைட் அப்படின்னு. ஸோ ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ ஒயில் லூப்லேருந்து வெளியே வந்துடும். ஃபைனலாக இந்த அரே எப்படி இருக்கும் அப்படின்னா ஜே கமா ஹைஃபன் கமா கேபிட்டல் ஐ கமா ஹச் கமா ஹைஃபன் கமா ஜி எஃப் அடுத்து இ டிசி பிஏ. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இதை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரிங்கை அகைன் கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து லீட் கோடில் வந்து எக்ஸாம்பிள் 2ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட அவுட்புட். இங்கே பாருங்களேன் கரெக்டாக வந்திருக்கான். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்வாப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணாலே போதும். ஸோ வாங்க கோட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் அதோட கோட். வந்து ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் அரைவாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். தென் லெஃப்ட் ரைட்டுன்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ 0 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நான் 3 லாங்குவேஜையும் கோட் கொடுத்துருக்கேன், ஜாவா, பைத்தான், C++. ஸோ இந்த கோடை டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ளம்க்கு நான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பார்க்கல. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு லூப் ஃபுல்லாகவே ரன் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறப்ப O ஆஃப் n டைம்ஸ் வந்து நமக்கு எடுத்துக்கும். நம்ம வந்து லெஃப்ட் 2 பாயிண்டர் அப்ரோச் தான் யூஸ் பண்ணுறோம். பட் எல்லா கேரக்டரும் ரீட் பண்ணுறதுனால O ஆஃப் n டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ அதேமாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நியூவாக ஒரு கேரக்டர் அதை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனாலே நமக்கு O ஆஃப் n டைம்ஸ் எடுத்துக்கும். ஸோ இதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.